ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. இது பல கதை பேசு. கேரளாவில் திருச்சூர்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கள்ல லட்சக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தமிழ்நாடு வழியா கொள்ளை கும்பல் தப்பிச்சு போகும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கு தமிழ்நாடு போலீஸ். சேசிங் என்கவுண்டர்னு சினிமா பாணியில நடத்தப்பட்ட இந்த கொள்ளை சம்பவம் இன்னைக்கு ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். கேரள மாநிலம் திருச்சூர்ல வியூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதே போல திருச்சூர் கிழக்கு இரிஞ்சலாங்குடா அப்படிங்கிற பகுதி. இந்த 3 பகுதியில இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்கள்ல இந்த கொள்ளை கும்பல் லட்சக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. கேஸ் வெல்டரை பயன்படுத்தி அது மூலமா இந்த ஏடிஎம் மெஷினை உடைச்சி இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்திருக்காங்க. மொத்தமா 7 பேரு. இந்த 7 பேருமே ஹரியானா மாநிலம். 2 டீமா ஹரியானா மாநிலத்தில இருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து, அதுவும் SBI ஏடிஎம்மா தேர்ந்தெடுத்து இவங்க இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம், குறிப்பா SBI ஏடிஎம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து கண்காணிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த கொள்ளை சம்பவத்தை அவங்க நிகழ்த்திருக்காங்க. அவங்க இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்ட டைம் அப்படிங்கிறது வெறும் 2 மணி நேரம் தான். விடிய காலம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தான். இல்ல திருச்சூர் கிழக்கும் வியூருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 கிலோமீட்டர். ஆனா வியூருக்கும் இரிஞ்சலாங்குடா பகுதிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 hour 23 கிலோமீட்டர் வரும். உங்க அவசரத்துல அடுத்தடுத்த ஏடிஎம்ல உங்க கொள்ளையடிக்கல, பக்காவா பிளான் பண்ணி எந்த ஏடிஎம்ல அதிகமா பணம் இருக்கு, எந்த ஏடிஎம்ல ரீசெண்டா பணத்தை நிரப்புனாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்காணிச்சு ரொம்ப திட்டமிட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க கொள்ளையடிச்ச 3 ஏடிஎம்லையும் முத நாள் தான் பணத்தை நிரப்பிருக்காங்க. இந்த கொள்ளை சம்பவம் தெரிஞ்சதும் கேரள போலீஸ் விசாரணையை தொடங்கியிருக்கு. அவங்கள தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ்க்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு வழியா தான் தப்பிச்சு போகணும் அப்படிங்கும்போது தமிழ்நாடு போலீஸ் அவங்க வரக்கூடிய ரூட்ல எந்தெந்த ரூட்ல வரலாம் அப்படிங்கறத ஐடியா பண்ணி அங்க செக் போஸ்ட் வச்சு வரக்கூடிய வாகனங்களை அவங்க சோதனை பண்ணிருக்காங்க. அப்படி குமாரபாளையம் அப்படிங்கிற இடத்துல செக் போஸ்ட் வச்சு போலீசார் வாகனங்களை சோதனை பண்றாங்க. அப்போ இந்த கண்டெய்னர் லாரி வருது. இவங்க கொள்ளையடிக்கும் போது கார்ல தான் டிராவல் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இந்த கார் எல்லாத்தையும் கண்டெய்னர் லாரியில போட்டு இவங்க கண்டெய்னர் லாரியில ரொம்ப வேகமா டிராவல் ஆகி வராங்க. அப்போ இந்த செக் போஸ்ட்ல போலீஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த செக் போஸ்ட தாண்டி போறாங்க. உடனே போலீஸ்க்கு என்ன தகவல் வருதுன்னா, இது திருச்சூர்ல இருந்து வரக்கூடிய கொள்ளை கும்பலோட கண்டெய்னர் லாரி தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வருது. உடனே அந்த லாரியை துரத்திட்டு அவங்க போறாங்க. போலீஸ் பின்னாடியே வருது அப்படிங்கறதுனால அவங்க ரொம்ப வேகமா போறாங்க. அவங்க போகும்போதே காரு பைக்குன்னு எல்லா வாகனத்திலையும் மோதிட்டு போறாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த லாரியை போலீஸ் நிப்பாட்டுது. அதுல மொத்தமா இருந்தது 7 பேர். அதுல 2 பேர் இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடுறாங்க. அதுல ஒருத்தரை போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுது, இன்னொருத்தருக்கு காயமாகுது. அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. 5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த 2 பேர் தப்பிச்சு ஓடுறாங்க இல்லையா, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகும்போது அங்க இருக்கக்கூடிய கற்களை வச்சு போலீஸ அடிக்கிறாங்க. அதுல போலீஸாருக்கும் காயமாகுது. அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்ப போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது முதல் தடவை கிடையாது. சவுத் இந்தியால நிறைய சிட்டில இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுக்காகவே அவங்க ஹரியானால 2 டீமா கிளம்பி வராங்க. கார்ல ஒரு டீமும் கண்டெய்னர் லாரியில ஒரு டீமும் வராங்க. இவங்க கொள்ளையடிச்சிட்டு மொத்தமா போகும்போது கொள்ளையடிக்கப்பட்ட பணம், கார் எல்லாத்தையும் கண்டெய்னர் லாரியில வச்சு ஒன்னா டிராவல் பண்றாங்க. இதுதான் அவங்களோட வழக்கமாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஊடகங்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த கொள்ளை கும்பலுக்கும் பவாரியா கும்பலுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு தொடர்ந்து கேட்கறாங்க. ஆனா போலீஸ் தரப்புல பவாரியா கும்பல் அப்படிங்கிறது வேற, ஆனா இவங்க ஏடிஎம்களை மட்டுமே குறி வச்சு கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளை கும்பல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பவாரியா கும்பல் அப்படிங்கிறவங்க யாரு? கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் இந்தியால பல சிட்டில கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. வெறும் கொள்ளை மட்டும் கிடையாது, கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க, பாலியல் வன்கொடுமை நடத்த ஆரம்பிச்சாங்க. சுருக்கமா சொல்லப்போனா கார்த்தி நடிச்ச தீரன் அதிகாரம் 1 இதை மையமா வச்சுதான் எடுக்கப்பட்டது. பவாரியா கும்பல்ல ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் இந்த சமூகத்துல ஈடுபடுவாங்க. பெண்களோட வேலை என்னன்னா, ஒவ்வொரு பங்களாவா நோட்டமிடுறது, தனியா இருக்கக்கூடிய வீடுகள், பெரிய வீடு எதுன்னு பாக்குறது, அங்க ஆள் நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு பாக்குறது, எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க, இந்த வீட்டுல எவ்வளவு பணம் தேரும், எவ்வளவு நகைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து அவங்க நோட்டமிடுவாங்க. ஏதாவது புடவை சேல் பண்ற மாதிரி போறது, இல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி போறது, இப்படி அடிக்கடி போய் ஒவ்வொரு வீடா அவங்க நோட்டமிடுவாங்க. இதுல எந்த பங்களாவில காசு தேரும், பணம் தேரும் அப்படிங்கறத அந்த பவாரியா கும்பல்ல இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட அவங்க போய் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருந்து இந்த தகவலை தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு இவங்க போவாங்க. ஒரு 6 பேர் 7 பேர் 18 பேர் கூட ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போய் கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த கொள்ளை சம்பவம் ஒரு 10 வருஷமா நடந்திருக்கு. 1995 இருந்து 2005 வரைக்கும். ஆனா அந்த பவாரியா கொள்ளை கும்பல் மக்கள் கிட்ட ரொம்ப பயத்தை ஏற்படுத்தினது எப்போ அப்படின்னா, 2 கொலை சம்பவத்தின் போது. ஒருத்தர் சேலம் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த தாளமுத்து நடராசன், இன்னொருத்தர் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம். இவங்க 2 பேர் வீட்லயும் நடந்த கொள்ளை சம்பவம் தான் இன்னைக்கு வரைக்கும் பவாரியா கும்பல் அப்படின்னாலே ஊடகங்கள் ரொம்ப பதறுது.
சரி, அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இது போன்ற கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்துறத இந்த பவாரியா கும்பல் ஒரு வழக்கமாவே வச்சிருந்தது. போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா கடந்த 2002, 2005 2 சம்பவம் நடந்தது. 2002ஆம் ஆண்டு கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனம் வீட்டுக்கு இவங்க போறாங்க. சுதர்சனத்தோட வீடு பெரியபாளையம் பக்கத்துல தானா குளத்துல இருந்தது. இவரோட பங்களாவை நோட்டமிட்டு துப்பாக்கி அருவாளோட 6 பேர் வீட்டுக்குள்ள கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அப்படி உள்ள போன கொள்ளையர்கள் சுதர்சனத்தோட மூத்த மகனை முதல்ல தாக்குறாங்க. இன்னொரு பையனை அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு மாடியில இருந்து சுதர்சனம் கீழே இறங்கி வராரு. அவரை துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு 50 சவர நகையை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அது ஜெயலலிதாவோட ஆட்சி. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ வீட்டுல கொள்ளை போனது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சி எம்எல்ஏவே கொலை செய்யப்பட்டது அப்போ பரபரப்பா இருந்தது. அடுத்தது 2002ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் தாளமுத்து நடராஜன். சீலநாயக்கம்பட்டியில இவரோட பங்களா இருந்தது. இவரோட பங்களாவுக்கு இந்த கொள்ளை கும்பல் போறாங்க. வீட்டுல வளர்க்கப்பட்ட வந்த நாய்களுக்கு மயக்க பிஸ்கட்டை போட்டுட்டு அங்கிருந்த செக்யூரிட்டியும் கொலை பண்ணிட்டு கதவை உடைச்சு உள்ள போறாங்க. சத்தம் கேட்டு வந்த நடராஜன் மகன்களையும் கொள்ளை கும்பல் அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு நடராஜன் துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில வராரு. தன்னோட ரூம்ல இருந்து வெளியில வராரு. அவரை கம்பியால அடிச்சு கொலை பண்ணிட்டு வீட்டுல இருந்த 250 பவுண்ட் நகையை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இந்த கொள்ளை கும்பல் கிளம்புறதுக்குள்ள நடராஜன் வீட்டுல இருந்தவங்களோட அலறல் சத்தம் கேட்டு அங்க மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிக்குது. ஆனாலும் இவங்க துப்பாக்கி அருவாள் அப்படின்னு பயங்கர ஆயுதங்கள் வச்சிருந்ததுனால மக்களால எதுவுமே பண்ண முடியல. இதனால அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே இந்த கதையா அப்படின்னு மிரள வைத்த சம்பவம் அது. இந்த 2 சம்பவம் தான் பவாரியா கும்பல் அப்படிங்கிற பெயரை கேட்டாலே எல்லாரையும் நடுங்க வைக்குது. இவங்க மட்டும் இல்ல, திருவேற்காடு திமுக பிரமுகர் கஜேந்திரன், வாலாஜப்பேட்டை டாக்டர் மோகன்குமார் போன்ற விஐபிகளும் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. அரசியல் பிரமுகர்கள் விஐபிகளே தொடர்ந்து கொல்லப்படுவது பொதுமக்கள் மத்தியில ஒரு பயத்தை உண்டு பண்ணுச்சு. அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கொலையாளிகளை சுட்டு பிடிக்க உத்தரவிட்டார். எஸ்ஆர் ஜாங்கீர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இதுல 4 காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள், 8 ஆய்வாளர்கள், 12 துணை ஆய்வாளர்கள், 4 கைரேகை நிபுணர்கள், இப்படி 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் அதுல இருந்தாங்க. இந்த கொள்ளை கும்பலை பிடிக்கிறதுக்காக வெளி மாநிலங்கள்ல தமிழ்நாடு போலீஸ் ஒரு கேம்ப் போட்டாங்க. கொள்ளையர்களை தேடும் பணி ரொம்ப நாளைக்கு தொடர்ந்தது. ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு பல மாநிலங்கள்ல முகாமிட்டு தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட போலீசார் உத்தரப்பிரதேசத்துல இந்த கொள்ளை கும்பல் இருக்கிறத கண்டுபிடிச்சு உத்தரப்பிரதேச போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் உதவியோட அந்த கொள்ளை கும்பலை சுத்தி வளைச்சாங்க. அப்பதான் இந்த கொடூரங்களை அரங்கேற்றியது ஓம் பிரகாஷ் தலைமையிலான பவாரியா கும்பல் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்தது. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது பண்ணி தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. 32 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. இதுல கொள்ளை கூட்ட தலைவன் ஓம் பிரகாஷ்க்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே ஜெயில இறந்துட்டாரு. 10 வருஷம் தென்னிந்தியாவை குறி வச்சு நடத்தப்பட்ட பவாரியா கொள்ளை இந்த சம்பவத்துக்கு பிறகு முடிவுக்கு வந்தது. இந்த கொள்ளை சம்பவங்கள்ல இன்னொரு முக்கிய குற்றவாளியா இருந்தது ஓம் பிரகாஷோட மருமகன் ஜெயல்தார் சிங். 15 வருஷம் ஜெயில இருந்த ஜெயல்தார் சிங்குக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. ஜாமீன்ல வெளியில வந்த ஜெயல்தார் சிங் சில நாட்கள்ல தலைமறைவானார். இந்த நிலையில அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது. சென்னையில ஒரு வாடகை வீட்டுல தன்னோட மனைவி குழந்தைங்களோட இருந்த ஜெயல்தார் சிங்கை தனிப்படை கண்டுபிடிச்சு கைது பண்ணாங்க. அதே மாதிரி ஏடிஎம்களை மட்டுமே கொள்ளையடிச்சிட்டு வந்த இந்த கொள்ளை கும்பல் சமீப நாட்களா தென்னிந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் கொள்ளையடிச்சிட்டு வந்த நிலையில இது தொடர்ந்து நீடிக்காம தமிழ்நாடு போலீஸ் இவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. போலீஸோட இந்த துரிதமான நடவடிக்கை அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த கொள்ளை சம்பவம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.